இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. விஜய் நிச்சயமாக தாவேகாவினர் 20,000 30,000 வாக்குகளை நிச்சயமாக வாங்குவார்கள். வலுவான வேட்பாளர்கள் இருந்தால் இரண்டாவதற்கு வருவார்கள். இன்னும் சிறப்பான வேட்பாளராக இருந்தால் கொஞ்சம் தொகுதியை அவர்கள் நிச்சயமாக பிடிப்பார்கள். அந்த நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஒரு உண்மை. ஆகவே அவர்கள் நிச்சயமாக வாக்குகளை வாங்குவார்கள். அது திமுகவிலிருந்து 70% வாக்குகள் போகும் என்று நினைக்கிறோம். மற்ற கட்சி சார்பு இல்லாத இளைஞருடைய வாக்கும் அவர்களுக்கு கிடைக்கும். தொகுதி வர வரை இப்போ 2 பீரியட் 3 பீரியடாக ரிசர்வ் தொகுதி இருக்குது. அதே போல் பாராளுமன்றத்திலையும் அது போல் இருக்கிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்று சொன்னால் மத்திய அரசுக்கும் அல்லது மாநில அரசுகளுக்கும் ஒவ்வொரு 3 தொகுதி 3 மாநில தேர்தல் 4 மாநில தேர்தல் மத்திய அரசுக்கே இந்த தேர்தலை சந்திப்பதற்கே அவருக்கு சரியாகிறோம். வீண் விரயம், வீண் செலவு. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது அதே போல் அதிலே 3 1 பங்கு பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இருக்கின்ற இடங்கள் குறையாது என்று பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தென் மாநிலத்தில் இருக்கின்ற தொகுதிகள் அதிகமாக்கப்படுமே தவிர 3 1 அடிஷனலாக கொடுக்க போகிறார்கள். ஆகவே இதில் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இல்லை.